ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். 17/7/2026 வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 1 தேதி. ஆடி மாதம் பிறக்குதுமா இன்னைக்கு. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. திதி இன்று காலை 10:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் இன்று இரவு 11:24 வரை மகம், பின்பு பூர நட்சத்திரம். கரணம் இன்று காலை 10:50 வரை கரசை, பின்பு இரவு வணிசை. சரி, யோகம் இன்று இரவு 11:24 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:04 வரை பூராடம், பின்பு இரவு 11:24 வரை உத்ராடம். ஆக இன்னைக்கு உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். செய்யக்கூடிய தொழிலில் நேர்மை, நேர்த்தி, ரொம்ப பார்த்தீங்கன்னா டிக்னிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்லாம். யாரையும் பார்த்தீங்கன்னா ஏமாற்ற மாட்டாங்க, யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, யாரையும் ட்ராப் பண்ண மாட்டாங்க, யாரையும் அடிச்சு பிடிச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உத்ராட நட்சத்திரக்காரங்க ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது உண்டு. ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவு, திறமை, ஆற்றல் அத்தனையும் இருக்க பர்சனாலிட்டிஸ். இன்னைக்கு நம்மளுக்கு எது எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக இருந்துடுறது இன்றைய தினம் நல்லது. மன ரீதியான ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றது வரும். இன்றைய தினம் சிவனை வழிபாடு பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3:04. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்கள், தொழிலில் போட்டி போட்டு சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளாவே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இன்றைய தினம் போட்டி அப்படின்றது மேலும். நம்பர் 1 அது எல்லாரும் ஆசைப்படுறது தானே. சரிம்மா, இது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பர் 1 நம்பர் 2 உண்டு. நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு எப்படி வரும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாமா, ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபிஷியல் மனசில் பிடிக்கிறதுக்கு, அதாவது அவங்களோட மனசில் இடம் பெற்றதுக்கு, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு எல்லாரும் லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிக்கிற பர்சன்ஸோடலாம் போட்டி போட்டு தான் நீங்கள் யாரு அப்படின்றத உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு உணர்த்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். போட்டி வெற்றி பெறுவீர்கள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், நான் செய்யக்கூடிய வேலை எல்லாமே நல்ல வேலை தான். ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தப்பாக தான் போகுது. என்னை சார்ந்தவர்களுக்கு நல்லது நடக்குது, ஆனால் எனக்கு தப்பாக தான் போகுது. எனக்கு பெருசாக எந்த விதத்துலையும் நல்லதே நடக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணேன்? எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கேன், யாரையும் கெடுக்க தெரியல. எனக்கு முதல்ல வாழ்க்கையில் நடிக்க தெரியுமா? ராசி அதிபன் சுக்கிரன், சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. பெருசாக நடிக்கிறது இல்லை, நடிக்க தெரியாது, நடிக்க கற்றுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது தான் நடக்குமா, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்காதா அப்படின்லாம் நம்ம பலமுறை யோசிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பலமுறை யோசிச்சு பலமுறை நம்மளை கேள்வி கேட்டுருப்போம். பேசாமல் நம்மளும் கெட்டவங்களா மாறிடலாமா, அதுக்கெல்லாம் நம்ம லாக்கிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே கேள்வி நம்மளே பதிலும் சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட ரிஷபம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். அது சார்ந்த சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு இன்றைய தினம் நன்மை, வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே கரப்பாம்பூச்சி மாதிரி, நம்மளுக்கு பெருசாக ஹார்ட் ஒர்க் பிடிக்காது, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுறோம். ஆனால் 2 வேலை செய்யறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நம்மளுக்கு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கும். நம்மளோட மூளையை சும்மாவே வைக்க மாட்டோம், கசக்கி 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 பொழியிரும். நம்மளுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வருமா, வராதா, நம்ம லைஃப் இப்படியே ஓடிடுமா, இப்படி பலவிதமான யோசனைகள் இருக்குது. அப்படின்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதையோ நினச்சி சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி நாள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மிதுனம் மேன்மை, வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக ஒரு இனம் புரியாத குழப்பம். எப்போ பாரு ஆன் அண்ட் ஆஃப் நாங்கள் குழம்பிட்டே தாங்க இருக்கோம். ராசியாதிபன் சந்திரன், கற்பனா சக்தி அப்படின்றதும் ஜாஸ்தி உண்டு. அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இதுவும் ஜாஸ்தி உண்டு. எங்களுக்கு ஏகப்பட்ட மூட் ஸ்விங்ஸ் வருதுங்க. எங்கள்
அதாவது குழந்தைங்க சார்ந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, கணவர் சார்ந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, என் குடும்பம் சார்ந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, என் லைஃப்பில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒரு வேக்யூம் இருக்குது, ஹாப்பினஸ் பெருசாக என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. எது கிடைச்சாலும் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரமாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. எனக்கு இவ்வளோ வந்து கிடைக்கிறதுக்கான ஐ டிசர்வ் இவ்வளோ திங்ஸ், மெனி திங்ஸ், பட் எனக்கு கிடைக்கிறது இவ்வளோண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான கஷ்டத்தோடவே இருக்கிற கடகம் இன்றைய தினம் ஏதோ ஒன்று நினச்சி சந்தோஷப்படுவீங்க. அது குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, குடும்பத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட குணாதிசயத்தில் மாற்றம் இருக்கலாம், இல்லை உங்களோட இறை வழிபாடு அதனால் நீங்கள் பிரீத்தி அடையலாம். ஆக மொத்தம் இன்றைய தினம் பிரீத்தி. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், கஷ்டத்தையே நாங்கள் வாழ்ந்து கஷ்டமே எங்களுக்கு பழகி போச்சுப்பா. இதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, 40 வயசு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு முட்டி மோதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டாடி இப்படியெல்லாம் இருந்து 40 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டம் 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 கஷ்டத்துலேயே பழகிட்டோங்க. எங்களுக்கு நல்ல நாள் என்னைக்கு வரும்னு நாங்கள் கேட்டு 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 சலிச்சிட்டோம். என்னைக்கு எந்த ஜோதிடர் நல்ல நாள் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு அன்றைக்கி நல்லதாக பெருசாக நடக்க மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்ணுறது தெரியல, லைஃப் அப்படியே ஓடிடுச்சு, அப்படியே நாங்கள் சிரிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்ன சிம்மம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சிரிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, நம்ம வந்து ஜெயிச்சுடுவோம் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் களிப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்றைய தினம் சிவ வழிபாடு. இன்றைய தினம் இல்லைம்மா, 2028 வரைக்குமே நீங்கள் சிம்மத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா சிவனை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. தினம்தோறும் சிவ வழிபாடு முடியும் அப்படின்னா கோளறுபதிகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தினம்தோறும் களிப்பாக இருப்போமா, மாற்று கருத்து இல்லை. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள், குடும்பம் சார்ந்த பிரச்சனை ஓடுது 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 ஓடிட்டே இருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அந்த ஃபேமிலினோட ப்ரெஷர்ஸ்லேருந்து நான் ஓஞ்சா மாதிரியே தெரியல. வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் பட்டேன். அதில் எந்த ஆசையுமே நிறைவேறல. ஒரு சிலது நிறைவேறிந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்போம்மா, ஒன்றுமே நிறைவேறலையேம்மா அப்படின்னு யோசிக்கிற கன்னி கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் பல ஆசைகள் நீங்கள் ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, நல்லா சாப்பிட்ணும், நிம்மதியாக தூங்கினா போதும் ஐயா, குடும்பத்தில் சந்தோஷமாக பேசி சிரிக்கணும்னு நினச்சேன். இப்படி உறவுகள் நான் யாரெல்லாம் நம்பணும் அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, அதில் யாராவது ஒருத்தவங்களாவது எனக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சேன். இப்படி பல ஆசைகள் பல எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் சில எண்ணங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் வெற்றி. வாழ்த்துக்கள். துளாராசி என்பர்கள், நீங்கள் சில விஷயங்களை தேடிட்டு இருக்கீங்க. என்ன முக்கியமாக கடனை வந்து அடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்க. செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் வரணும் அப்படின்றத தேடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் கூட ரொம்ப வந்து பாசமாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. நல்ல நண்பர் வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த மாதிரி பலவிதமான ஆர்வங்கள் தேடுதல்கள் இருக்க தானே செஞ்சிச்சு. அந்த பலவிதமான தேடுதல்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் சிலது இன்றைய தினம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது சாதிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை தேடணும் அப்படின்ற ஆர்வம் அதிகரிக்கும். ஆக துளாராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஆர்வம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உண்மையான அன்பு தேடி 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 நான் தோற்று போயிட்டேங்க அப்படின்றவங்க, நான் ரொம்ப நம்பினேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப நம்பினேன், நான் லவ் பண்ண பிள்ளை அந்த பிள்ளை ஏமாற்றிடுச்சு, ரொம்ப நம்பினேன் என்னோடய லைஃப் பார்ட்னர், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக என் மேலே கன்சர்ன்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் வந்து தனியாக ஐம் அலோன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நானும் வந்து ஒரு டாக் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த டாக் வாங்கினதுலேருந்து எனக்கு பயங்கர சந்தோஷம். அது என் மேலே அவ்வளோ பரிவாக இருக்குது, அவ்வளோ பாசம் காமிக்குது. அதுதானே டாக்ஸ். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது உலகத்துலேயே யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட டாக்ஸால் தான். ஆக ஏதோ ஒரு உயிரினம் என் மேலே பரிவாக இருக்கே, அதுவே எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தத்தை ஏற்படுத்துது, பெரிய உந்துதலை ஏற்படுத்துது. லைஃப்பில் அந்த குழந்தைக்காகவாவது நான் நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பரிவு பாசம் அப்படின்றது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்கள், ஒரு அப்பா சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நார்மல்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு அம்மா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பாவாவது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்படி பலவிதமான யோசனைகள் தந்தை குறித்து, அதே மாதிரி உங்களோட ஹையர் எஜுகேஷன் குறித்து, தந்தையினோட ஆரோக்கியத்தை குறித்து இப்படி நிறைய இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தடையாக இருப்பாங்க அப்படின்னா, அம்மா தடையாக இருக்காங்கன்னு யோசிக்கலாம். உண்மைதான், அம்மா வந்து தடையாக இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் மனசு தான் அதுக்கு பெரிய தடையாக இருக்கும். மன ரீதியான குழப்பங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன், செய்யலாமா வேணாமா, துணிஞ்சு நம்ம செஞ்சிடணும், நம்ம செய்யலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோஜனை வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ஒரு டைலமாலேயே இருக்கும். அப்போ அம்மா மட்டும் தடை இருக்க மாட்டாங்க, உங்கள் மனசும் சேர்ந்து தடையாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த தடைகளை தகர்த்து எரியணும் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்கம்மா. முருகனை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாறல் ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்மா. மகர ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த டெண்டர் எடுக்கணும், ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்சர்னு நல்ல பெரிய லெவலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹையர் அஃபிஷியல் என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே என்னால் முடியல. அவனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு தெரியல. நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக என் பிள்ளைங்க எனக்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்காங்க. அவங்கள வந்து நல்லா வாழ வைக்கணும்னு பல முயற்சி பண்ணுற, எதுவும் பெருசாக எனக்கு ஃபேவராக இல்லை. இப்படி பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அந்த பலவிதமான யோசனைகள் குறித்து பலவிதமான முயற்சிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க்கை தவிர வாழ்க்கையில் எதையுமே கண்டதில்லைங்க. நான் நாள் ஃபுல்லும் ஓடி 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 உழைக்கிறேன். நைட்டு வந்து தூங்குறேன், திருப்பி காலையில் எழுந்து ஓடுறேன், திருப்பி உழைக்கிறேன், திருப்பி தூங்குறேன். இப்படியே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்குது. என்னோட லைஃப்பில் காசு பணத்தை சம்பாரிச்சிட்ட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பேரு, புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த பேரு புகழ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில ஜாதகம் அப்படி இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்கள் சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பேரு புகழில் ஈஸியாக கிடச்சிடும். ராஜ கிரகங்கள் இல்லை, இப்போ ராகு கேத்து இந்த சனி தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் பேரு புகழ் கிடைக்கும். பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 விதிகள்னா 1000 விதி விலக்குகள். பொதுவாகவே இந்த ராஜ கிரகங்கள் சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பெரிய வந்து டிசர்வ் பண்ணுவோம். எல்லாம் பேரையும் புகழையும் நம்மளுக்கு வந்து யாரும் பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியும் உண்டு. ஆக நீங்கள் அதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அந்த பேரு புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும்மா. வாழ்த்துக்கள். மீனம், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்கிற கருடன் மாதிரி தான் நாங்கள் வந்து உயர பறக்கணும் தான் நினைப்போம். எங்களுக்கு பேரு புகழ் மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கடினமான உழைப்பு அப்படின்றது உழைப்பு. பொதுவாக எங்களோட உழைப்புக்கு நாங்கள் பெரிய லெவலில் உயர்ந்திருக்கணும், ஆனால் பெருசாக உயரலைங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கல. அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. கடன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு, கடனை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, அதை நினச்சி கவலைப்படுறேன். நான் பெருசாக யாருக்கிட்டையும் பகைச்சிக்கவே மாட்டேன், ஆனால் என்னையும் பகை பாராட்டுறாங்களே அதை நினச்சி நான் கவலைப்படுறேன். இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள்னால என்னால் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகவே முடியல அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூடம்மா இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வு அப்படின்றது உங்களை தேடி வரும்மா. கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேம்மா. நன்றி.